ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து தேர்ஸ்டே ஈவினிங்க்கான வீடியோ தான். இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஓவர் ஒர்க்கு தான் நிறையவே இருந்தது. ஏன்னா வந்து போன வீக்கும் மாப்பெல்லாம் அடிக்கல இல்லைங்களா? ஸோ அதனால் வந்து ஏன்னா எல்லா கெஸ்ட்லாம் வந்து போனதுக்கப்புறம் அடிச்சுக்கலாம். ஏன்னா வந்தாலும் எப்படியும் வீடு வந்து ஒரு இதுவாக தான் ஆகப்போகுது. ஸோ வரும்போது நீட்டாக இருந்தது. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா, சரி போனதுக்கப்புறம் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். கொஞ்சம் ரொம்பவே டர்ட்டியாக தான் இருந்தது வீடு. அதுக்கப்புறமேட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்து முடிச்சுட்டேன். இதுக்கப்புறம் அவ்வளோதான். ஏன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம். அடுத்த வாரம் வரைக்கும் அடுத்த வாரம் கொஞ்சம் க்ளீனாக இருந்தா நான் விட்டுருவேன். ஏன்னா வாரம் வாரம் ரொம்ப இது டீப் க்ளீன்லாம் பண்ண தேவையில்ல. சும்மா மாப் மட்டும் அடிச்சு விட்டுடலாம்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டேன். பூஜை ரூமையும் க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து க்ராசரி எல்லாம் வாங்கிட்டு வந்தோம் பாருங்கள். ஓல்டு க்ராசரியை நான் என்ன பண்ணுவேன்னா, எல்லா பொருளையும் எடுத்து எது எதில் ஃபில் பண்ணணுமோ ஃபில் பண்ணிடுவேன். ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்து எது எது காலியாக இருக்குதுன்னு நமக்கு தெரியும். இல்லைன்னா வந்து இது இருக்குது இது இருக்குதுன்னு சொல்லி நம்ம விட்டுருவோம். இல்லைன்னா நிறைய வாங்கி போட்டுப்போம். அதனால் என்ன பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு வந்து எந்தெந்த பாக்ஸ் எம்ப்டியாக இருக்கோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃபில் பண்ணிட்டோன்னா நமக்கு வந்து தெரியும். சரி ஓகே, இது இவ்வளோ தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொருளுங்க தெரியும். அதுக்கப்புறம் நம்ம அதை நியூவாக வாங்குறத எடுத்து ஒரு பேஸ்கெட்டில் நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். நான் அப்படி தான் பண்ணுவேன். இந்த டிப்ஸு ஓகேன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அந்த பேஸ்கெட்லேருந்து நம்ம அடுத்த மாதம் வரைக்கும் நம்ம அதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம பாட்டில்லாம் இதை எந்தெந்த பொருளை காலி பண்ணுறோமோ அதிலே நமக்கு தெரிஞ்சிடும். சரி இந்த பாட்டிலில் இது எம்ப்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம உடனே ஃபில் பண்ணி வச்சுக்கலாம். நான் எது எது காலி ஆகுதோ அப்போயே நான் அதை வாஷ் பண்ணி வச்சுருவேன். அந்த பாட்டிலுங்களை வந்து வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபில் பண்ணி வச்சுப்பேன். இது வந்து போன மந்த்து தானே வாங்கினேன் இந்த கிளாஸ் ஜார்ஸ்லாம். அதனால் வந்து அப்போயே நான் எல்லாமே வாஷ் பண்ணி வச்சுட்டேன். சரி 1 மாதம் போகட்டும், அதுக்கப்புறம் தீர தீர நம்ம வாஷ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்கிற பொருள் எல்லாமே நான் பேக்கிங் பிரித்து வச்சுக்கிறது எல்லாத்தையும் இதில் ஃபில் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஃபில் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிறத வந்து ரப்பர் பேண்ட் போட்டு அதை தனியாக வச்சுப்பேன். ஏன்னா பிரிக்கிற பேக்கெட் தனியாகவும் ஃபுல்லாக இருக்கிற பேக்கெட்ஸ் எல்லாம் ஒரு பேஸ்கெட்லேயும் ஃபுல்லாக போட்டு வச்சுப்பேன். ஸோ அதுக்கப்புறம் தான் நான் வந்து இந்த மந்த்துக்கானது க்ராசரியை நான் எழுத ஆரம்பிப்பேன். சரி இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எது நிறைய தேவைப்படுதோ அந்த ஐட்டம்ஸ் எல்லாம் எழுதி வச்சுப்பேன். ஆல்ரெடி ஃபில் ஆன ஐட்டம்ஸ் வந்து ஓகே நமக்கு இதெல்லாம் இருக்குது, இந்த மாதத்துக்கு இது தாங்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டுருவேன் நான். அதுக்காக தான் நான் வந்து காலியாகிற டைமில் எல்லா பாக்ஸுமே நான் ஃபில் பண்ணிவிடுவேன். இருக்குது எல்லாத்தையும் எடுத்துட்டோன்னா, அப்போ நம்ம போன மாதத்தோடைய கணக்கு வந்து அதோடு முடிஞ்சு போயிடும். இப்போ புதுசாக வாங்குறத வந்து நம்ம திரும்ப ரொட்டேன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு ஜார்ஸ்லேயும் நான் போட்டு வச்சுக்கிட்டேன். போட்டு வச்சுக்கினதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா, போன மாதத்துக்கான மளிகை சாமான்லாம் கொஞ்சம் எம்ப்டியாக தான் இருக்குது. ரொம்ப தீர்ந்த மாதிரி இருக்குது. இதெல்லாம் அந்த பாக்ஸ்லேயும் இருக்க தொட்டு எல்லாமே நிறைய இருக்கிற மாதிரியே இருந்தது எனக்கு. இப்போ ஓகே. ஸோ இப்படி தான் நான் ஃபாலோ பண்ணிப்பேன். உங்களுக்கும் பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணிக்கோங்க. லைக் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க.